நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 4 வந்து எல்லோரும் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. டெஸ்ட் நம்பர் 4க்கான ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசிக்கு ஃப்ரீயாக தான் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனலே வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய டெலகிராம் சேனலில் வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம ரன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் பிடிஎஃபாக கொடுத்துட்ருக்கோம். ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோவை வந்து கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி டெஸ்ட் ஏதாச்சும் வேணும்னா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, வாங்க ஆன்சர் கீ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான கூற்று வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இடைச்சொல் என்பது பெயர்ச்சொல் வினைச்சொற்களிலிருந்து வேறுபட்டது. இடைச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல்லிலிருந்து வேறுபட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், இடைச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஸோ ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 8. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருத்தமில்லாத ஒன்று வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மூணாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்து அற்று என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வினை சாரி. அடுத்து பாருங்கள், ஓம் உறுப்பு அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. அஞ்சாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அஃது. அடுத்து பாருங்கள், சுற்று எழுத்து அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆறாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இ. அடுத்து பாருங்கள், அசைநிலை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஏழாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அனைத்துமே வந்து சரி. அடுத்து பாருங்கள், இசையும் குறிப்பும் பண்பும் ஆகிய பல்வேறு வகைப்பட்ட தன்மைகளை உணர்த்தும் சொல்லாக விளங்குவது எது அப்படின்னு கேட்குறாங்க. எட்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உரிச்சொல். அடுத்து பாருங்கள், தவறான கூற்று வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா எது தப்பாக இருக்குன்னா ஆப்ஷன் சி தான் வந்து தப்பாக இருக்குது. பெயர் வினைகளுக்கு அடையாக வராது. அடுத்து பாருங்கள், பொருத்தம் இல்லாத ஒன்று. பத்தாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பல. அடுத்து 11வது பாருங்கள், கடி என்பது குறித்து வரும் குணம் வந்து எதுன்னு கேட்குறாங்க. 11வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள், சரியான தொடர் வந்து எதுன்னு கேட்குறாங்க. 12வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் வந்து சரி, எல்லாமே வந்து சரி தான். அடுத்து பாருங்கள், 13வது பாருங்கள், சரியான கூற்று தேர்வு செய்க. 13வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரெண்டுமே வந்து சரி தான். அடுத்து பாருங்கள், 14 பாருங்கள், உரிச்சொற்களின் வகை பண்பு பொருளின் நிலை ஆகியன பற்றி கூறும் நூல் வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் சி நன்னூல் தான். அடுத்து பாருங்கள், புல் மரம் என்பது எவ்வகை அறிவு? ஓரறிவு. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், புன்மரம் முதல் உற்று அறியுமோ ரவுயிர் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் கேட்குறாங்க. ஸோ 16வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நன்னூல். அப்புறம் பாருங்கள், 2 அறிவு உயிர் வந்து எதுன்னு கேட்குறாங்க. 17வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சங்கு. அடுத்து பாருங்கள், 5 அறிவு உயிர்கள் அல்லாது கேட்குறாங்க. 18வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எறும்பு. அடுத்து பாருங்கள், மக்களை 6 அறிவு உயிர் என்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 19வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பாருங்கள், மனத்தால் அறியும் அறிவு எவ்வகை அறிவுன்னு கேட்குறாங்க. 20வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 6ஆம் அறிவு. அணி என்பதன் பொருள் கேட்குறாங்க. 21வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அழகு. அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல் எதுன்னு கேட்குறாங்க. 22வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், 23 பாருங்கள், கவிஞர் கூற நினைத்த கருத்தை அழகுபட புனைவதற்கான இலக்கணம் வந்து எதுன்னு கேட்குறாங்க. 23வதுக்கு ஆப்ஷன் டி அணி இலக்கணம். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், அணி இலக்கண நூல்களில் சிறந்ததாக விளங்குவது எதுன்னு கேட்குறாங்க. 25வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பொருத்தம் இல்லாத ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. 26வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து 27வது பாருங்கள், பிரித்து எழுதுக. அன்புடைமை என்ன வரும்? அன்பு ப்ளஸ் உடைமை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், 28வது பாருங்கள், 6 அளவு. ஸோ இது வந்து பிரித்து எழுதுக பார்த்தீங்கன்னா அருமை ப்ளஸ் அளவு. ஆப்ஷன் சி. அடுத்து 29வது பாருங்கள், குற்றவேல். ஸோ இது வந்து பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 29வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குறுமை ப்ளஸ் ஏவல். அடுத்து பாருங்கள், எதிர்ச்சொல் கண்டறிக. அமைதி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குழப்பம். அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. 31வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி காற்று நீர். அடுத்து பாருங்கள், 32வது பாருங்கள், பொருந்தாத சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் திராட்சை. அதுக்கப்புறம் பாருங்கள், உருவாக்கம் அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. 33வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து ஆப்ஷன் ஏ கருணை இருங்க. உருவகம் அல்லாத வந்து
கருணை கடல் கடல் கருணை பிடி பிடி பசி விளர்க்கன். ஆப்ஷன் பி தான் வரணும். 33வது அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் 34 பாருங்கள். தண்டி அலங்காரம் எத்தனை பிரிவுகளை உடையது? 34வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3 பிரிவுகளை உடையது. அடுத்து பாருங்கள் 35வது பாருங்கள். செய்யுள் வகை செய்யுள் நெறிகளை விவரிப்பது எதுன்னு கேட்குறாங்க. 35வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மரபணியியல். அடுத்து பாருங்கள் 36 அணிகளை கருத்தடிப்படையில் வகைத்தொகை செய்து விவரிப்பது எதுன்னு கேட்குறாங்க. 36வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மரபணியியல். அடுத்து பாருங்கள் 37வது பாருங்கள். அணிகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 37வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 35. அடுத்து பாருங்கள் சொல்லணியியல் என்னும் பிரிவு எதை பற்றி கூறுகிறது? 38வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. பிரிது மொழிதல் அணியை ஒட்டணி என்று கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. 39வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தண்டி அலங்காரம். அடுத்து பாருங்க ஓம போலி என்று அழைக்கப்படும் அணி கேட்குறாங்க. 40வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து 41 பாருங்கள் தவறான ஒன்று. ஸோ 41வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து பாருங்கள் 42 பாருங்கள். ஓமனத்தை கூறி ஓமயத்தை விளங்க வைப்பது எதுன்னு கேட்குறாங்க. 42வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிரிது மொழிதல் அணி. அடுத்து பாருங்கள் போரளந்தொடுத்த ஆறையில் நெடுங்கொடி இந்த பாடல் வரியில் வந்து என்ன அணி இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. 43வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தற்குறிப்பேற்றணி. அடுத்து பாருங்கள் கூற்று 1 கூற்று 2 பாருங்கள். புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்சு புகழ்ச்சி அணி எனப்படும். வஞ்சு புகழ்ச்சி அணியும் 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 44வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான் சரி. அடுத்து பாருங்கள் எந்த விதி முறைக்கும் அடங்காமல் தாம் விரும்பியதை செய்வதை திருவள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? 45வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கைவரு. கரும்பு மலை மன்னர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 46வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரி. எடுத்து பாருங்கள் மலையாகிய மாறி உயரத்தி பாரி மலையை பழிப்பது போல் பாராட்டியவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. 47வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கபிலர். அடுத்து பாருங்கள் சிலேடை அணி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 48வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இரட்டர் மொழிதல் அணி. அடுத்து பாருங்கள் செம்மொழி சிலேடைக்கு உதாரணம் வந்து கேட்குறாங்க. 49வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3 4. அடுத்து பாருங்கள் 50வது பாருங்கள் தேனை செரியும் பூஞ்சோலையுடைய திருமாலை ராயன் மலையில் டேஷ் இதில் வரும் சிலேடை வகை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 50வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி பிரிமொழி சிலேடை. அடுத்து பாருங்கள் தீனா சுட்டப்புண் உள்ளாரும் உள்ளாராதே நாவினால் சுட்டவோடு இதில் பயின்று வரும் அணி கேட்குறாங்க. 51வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வேற்றுமை அணி. அடுத்து பாருங்கள் 52 பாருங்கள் புலவர் ஒரு சிறப்பான பொருளை கூற நினைத்து அதற்கு உலகறிந்த தக்கதொரு பொருளை சான்றாக காட்டி பாடுவது. 52வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வேற்று பொருள் வைப்பு அணி. அடுத்து 53வது பாருங்கள் பழமொழி 400 நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 53வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கவிமணி. அடுத்து பாருங்கள் 54 பெரியோர் தவறு செய்தால் அதை உடனே உலகத்தாருக்கு தெரிந்து பெரும் பழிக்கு காரணமாகும் என்ற கருத்து உணர்த்துவது. 54வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குன்றின் மேல் இட்ட விளக்கு. 55வது பாருங்கள் தவறான தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது தப்பாக இருக்குன்னா 55வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அதான் வந்து தப்பாக இருக்குது. அப்புறம் பாருங்கள் 56வது பாருங்கள். ஸோ 56வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அஞ்சிப்பா அத்தனை வகைப்படும். ஸோ இந்த 150 கொஷினில் வந்து நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பரை வந்து 9042151939 இல்லைனா கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா. ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட எல்லாட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்பரு, இல்லை நம்ம ஷெடியூல்லே வந்து இருக்கும். பார்த்து வந்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க 150 எவ்வளோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னு. ஸோ எந்த பாவகையின் இறுதியில் தனிச்சொல் சுரித்தாகம் என்னும் உறுப்புகள் இடம்பெறும்? ஸோ 57வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 5. இப்போ அடுத்து பாருங்கள் 58 பொருத்தமில்லாத ஒன்று என்னன்னு கேட்குறாங்க. 58வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்கள் 59வது பாருங்கள் கீழ் கொடுக்கப்பட்ட உள்ளவற்றில் வஞ்சி தாலி செய்து. 59வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 60வது பாருங்கள் குறளடி 4 ஒரு பொருள் குறித்து ஒரு செய்யுள் மட்டும் வருதல் டேஷ் ஆகும். 60வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வஞ்சித்துறை. அடுத்து பாருங்கள் உடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இங்கு நகர பேருந்து நிற்கும். இதுக்கு சரியான வினா இப்போ பார்த்தீங்கன்னா 61வதுக்கு வந்து ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள் உடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க 5 மாடுகள் மேய்ந்தன. 62வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எத்தனை மாடுகள் மேய்ந்தன. அடுத்து பாருங்கள் 63 விடைக்கேற்ற வினா அமைத்தல். 63வதுக்கு பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் சி வரும். 63வதுக்கு வந்து ஆப்ஷன் பி. 64வதுக்கு பார்த்தீங்கன்னா சந்திப்பிழை நீக்குக. 64வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும். 65வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும். சந்திப்பிழை நீக்கிறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 66 அகரவரிசை. 66வது பார்த்தீங்கன்னா சரியான அகரவரிசை வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 67வது பாருங்கள், சரியான அகரவரிசை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் அதிகாரம் எந்த பகுதியில் உள்ளது? 68வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அறத்துப்பால். 69வது பாருங்கள், தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றனுடைய வாழ்க்கை டேஷ் வருத்தி கெட்டு போவதில்லை. 69வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இன்பம். 70வது பாருங்கள், திருக்குறள் நிறைவு செய்க. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் டேஷ். ஸோ 70வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி புலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான். ஸோ 71வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 72வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அப்புறமா பார்த்தீங்கன்னா 73வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 74வதுக்கும் ஆப்ஷன் டி. 75வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 76வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். 77க்கும் ஆப்ஷன் சி தான். 78வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 79வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 80வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 81வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 82வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 83வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 84வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 85வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 86வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 87வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 88வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 89வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 90வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 91வதுக்கு ஆப்ஷன் பி. கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? ஆப்ஷன் பி. அதுக்கப்புறம் பாருங்கள் 92 பாருங்கள், இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்படுது? 1955 ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள் 93 பாருங்கள். ஸோ பாண்டிச்சேரி மக்களுக்கு இந்திய அரசு எப்போ வந்து குடியுரிமை ஆணையம் வழங்கியது? ஸோ 93வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள் 94 பாருங்கள், டேஷ் முதல் இந்திய பூர்வீக குடியினர் என்ற முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டது. 94வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2015 ஜனவரி. அடுத்து பாருங்கள் அடிப்படை கடமைகள் அல்லாத எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 95வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 96 பாருங்கள், இந்த பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 96வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து வரணும். அடுத்து பாருங்கள் 97 பாருங்கள், ஜனவரி 9ஆம் நாளை வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக எந்த அமைச்சகத்தால் கொண்டாடப்படுகிறது? 97வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம். 98 பாருங்கள், தவறான இணை அது எதுன்னு கேட்குறாங்க. 98வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து தப்பாக இருக்குது. சரிங்களா, மற்ற ஆர்டிகல்லாம் பார்த்துக்கோங்க. 99 பாருங்கள், ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடுகளில் தவறானது. 99வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சுவிட்சர்லாந்து. அடுத்து பாருங்கள் ஒற்றை குடியுரிமை முறை எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டது? 100வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இங்கிலாந்துலேருந்து வாங்கியிருப்போம். அடுத்து பாருங்கள் 101 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாட வேண்டும் என்று பரிந்துரைத்த குழு. 101வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எல்எம் சிங்வி குழு. 102 பாருங்கள், இந்திய குடியுரிமை சட்டம் இதுவரை டேஷ் முறை திருத்தப்பட்டுள்ளது. 102வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 9 முறை. அடுத்து கீழ்கண்டவற்றில் குடியுரிமையின் வகை அல்லாதது எது? 103வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இது மட்டும்தான் வரணும், செயற்கை குடியுரிமை. 104 பாருங்கள், கீழ்காண நபர்களில் யார் இயல்பு குடியுரிமை பெற தகுதி அல்லாதவர் ஆவார்? 104வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வெளிநாட்டில் இருந்து சுற்றுலா பயணியாக வந்தவர். 105 பாருங்கள், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து எப்போ அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும், ஜனவரி 9. அடுத்து பாருங்கள் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்த தினத்தை
நினைவு கூறும் விதமாக வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்தது எப்போது? 106வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1915 ஜனவரி 9. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 107வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான் வந்து சரி. அடுத்து பாருங்கள், 108வது பாருங்கள், இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட எந்த வெளிநாட்டு குடிமகன்களுக்கு காலவரையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் ஊசி அட்டை வழங்கப்படுவதில்லை? ஸோ 108வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், 109 பாருங்கள், குடியுரிமை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே உண்டு என கூறும் சட்டப்பிரிவு? 109வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 11. குடியுரிமை இலக்கு மொழிகளில் தவறானது? 110வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து 111 பாருங்கள், உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் இரண்டும் எத்தனை வகை பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன? 5. 112வது பாருங்கள், 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? 112வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடு? 113 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2 மட்டும் தவறு. அடுத்து பாருங்கள், 114 சொத்துரிமை தற்போது எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது? 114வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 115வது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டு அடிப்படை உரிமைகளில் தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது? 115வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், 116 இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது? 116வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 117 பாருங்கள், கிபி 1200 இங்கிலாந்து மன்னர் டாஷ் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகாசாசனம் எனப்படும்? 117வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முதலாம் ஷான். அடுத்து பாருங்கள், குடியுரிமை சட்டம் 1955 படி ஒரு குடிமகன் எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறவும் இழக்கவும் முடியும்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 118வது வந்து ஆப்ஷன் ஏ 5 வழிகளில் பெறலாம், 3 வழிகளில் வந்து இழக்கலாம். அடுத்து பாருங்கள், 119 பாருங்கள், கூட்டு பாருங்கள், 1937 கராச்சி மாநாட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் அடிப்படை உரிமைகள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் உள்ளது. 119வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூட்டு காரணம் ரெண்டுமே சரி. 120வது பாருங்கள், அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் தூண்கள் போன்றது என்றவர்? 120வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அம்பேத்கர். 121 பாருங்கள், குடியுரிமை பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவுகள்? 121வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 5லேருந்து 11 இருக்கும். 122 பாருங்கள், தவறான இணை ஆப்ஷன் பி. 123 பாருங்கள், சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்பதன் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் வந்து என்னென்னு கேட்குறாங்க. 123வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், 124 வரிசைப்படுத்த சரியான முகவரியில் வந்து சரியான வரிசையமைப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு 124வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், அடிப்படை கடமைகள் தொடர்பாக அமைக்கப்பட்ட நீதியரசர் வர்மா கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு? 125வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1999. 126 பாருங்கள், அடிப்படை கடமைகள் பற்றி தவறான கூட்டு? 126வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 42வது சட்டத்திட்டத்தின் மூலம் 8 கடமைகள் இணைக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், 127வது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது எத்தனை அட்டவணைகள் முகவரை மற்றும் சட்டப்பிரிவுகளை கொண்டிருந்தது? 127வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், 128 பாருங்கள், எந்த ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு போரின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்கள் ஆகியன? 128வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அதுக்கப்புறம் பாருங்கள், கால வரிசைப்படுத்துக இந்த வழக்குகள்லாம் வந்து கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. 129வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து சரியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், அரசு நெறிமுறை கோட்பாட்டில் நலவாழ்வு பேணுதல் என்ற வாசகம் எந்த சட்டப்பிரிவில் இணைக்கப்பட்டுள்ளது? 130வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா கூறப்படும் சரத்து பிரிவு 32. 32வது பாருங்கள், கீழே உள்ளவற்றில் தவறான இணை வந்து எதுன்னு கேட்குறாங்க. 132வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்திரா சைனி வழக்கு 1990. 133 பாருங்கள், அவசர நிலையின் போது தடை செய்ய முடியாத சட்டப்பிரிவுகள்? 133வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி.
அடுத்து பாருங்க 134 இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு எந்த பிரிவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது? 134 பார்த்திங்கன்னா 21A. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சரியான அப்ரிவேஷன்லேருந்து எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. 135 பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி எல்லாமே வந்து சரி தான், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் 136 தடுப்பு காவல் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. 136 பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1950. டாடா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. 137 பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 1985. மேனகா காந்தி வழக்கு எதனால் தொடர்புடையது? 138 பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமை தீண்டாமை தொடர்பான வழக்கு. 139 பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்பா பாலு எக்லோ வழக்கு. அடுத்து 140 பாருங்கள் சட்ட திருத்தத்திற்கு முன் சம உரிமை என்ற கொள்கை பெறப்பட்ட நாடு. 140 பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இங்கிலாந்து. அடிப்படை உரிமைகளை பாதிக்கின்ற வகையில் இயற்றப்படும் சட்டங்கள் செல்லாது என்று கூறும் சட்டப்பிரிவு. 141 வந்து ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 13. மதச்சார்பான அமைப்புகளை ஏற்படுத்தி கொள்ள உரிமை உண்டு என கூறும் சட்டப்பிரிவு. 142 பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 27. 143 பாருங்கள் கெப்லரின் பரப்புவதையானது டேஷ் அலின்மை விதியின்படி அமைகிறது. 143 பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. 144 பாருங்கள் சூறை காற்றில் கூரை தூக்கி எறியப்படுதல் கீழ்கண்ட எவற்றின் பயன்பாடு? 144 பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பெர்னோலியின் தோட்டம். 145 பாருங்கள் பைரோமீட்டர் டேஷ் விதியின் அடிப்படையில் வேலை செய்கிறது. 145 பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்டீஃபன் விதி. அடுத்து பாருங்கள் 146 பாருங்கள் ஹேபல் விதி எதன் அடிப்படையாக கொண்டது? 146 பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி டாப்ளர் விதி. 147 பாருங்கள் இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் ஆகியவற்றின் அமைப்பு மற்றும் பணிகளை புரிந்து கொள்ள உதவும் விதி. 147 பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி லாப்லேஸ் விதி. 148 பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இந்திய குடியுரிமை சட்டம் கடைசியாக எந்த ஆண்டு திருத்தப்பட்டது? 2019. அது பாருங்கள் அறிவியல் என்னும் சொல்லின் தோற்றுவாய் என்னன்னு கேட்குறாங்க. 149 பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி லத்தீனு. அடுத்து பாருங்கள் இந்திய குடியுரிமை திருத்த விதிகள் எப்போது நடைமுறைக்கு வந்தது? மார்ச் 11, 2024. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான ஆன்சருக்கு வந்து பார்த்தாச்சு. டோட்டலாக 150க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள் 9042151939. ஸோ இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான அப்டேட் வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுப்போம். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து யூடியூபும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட் வச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.